ஆவிக்குரியவன் எந்த இடத்துலையும் துக்கமா இருக்க மாட்டான், வேதனையா இருக்க மாட்டான். அவன் மாறாக அவன் ஜெயிக்கிறவனா இருப்பான், ஜெயம் பெறுகிறவனா இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருப்பான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டா தேவன் என்னென்ன செய்யறான்றது இப்ப நீங்க தெரிஞ்சுப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். முதலாவது, கண்கள் திறக்கப்படும் போது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமா, நல்லா கவனிங்க. இங்க அருமையான ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்மாவுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்துல 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்திய தண்ணீரையும் எடுத்து ஆகாளுடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். ஆமா, நல்ல கவனிங்க. புருஷன் காலையில எந்திரிச்ச உடனே பொண்டாட்டிக்கிட்ட என்ன கொடுத்துருக்கான்? அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணியும் கொடுத்து, இதுக்கு மேல என் கூட நீ இருக்க கூடாது, நீ தனியா போய் எங்கேயா போய் வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு விட்டு அனுப்பிச்சு விட்டான். நல்லா கவனிச்சுக்கலங்க. இப்போ இதோட அந்த அம்மா வராங்க. வரும்போது அந்த அம்மாவுடைய நிலைமை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவில் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். நல்லா கவனிங்க, அலைந்து திரிகிறான். நல்லா கவனிங்க, புருஷனால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை, வனாந்திர வாழ்க்கை, பெரிய துக்கம், பெரிய வேதனை. கையில் வேற ஒரு புள்ள இருக்கு, சாப்பாடு காலியாகி போச்சு, குடிக்க தண்ணி கிடையாது, பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்படியே வெயில் சுட்டரிக்குது, ஒதுங்கிறதுக்கு கொஞ்சம் கூட நிழல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரத்தில் அலைந்து திரிகிற போது ஏசப்பா அவளுடைய கண்ணை திறந்தார். நல்லா கவனிச்சிங்க. அதே வனாந்தரம் தான், அந்த இடத்துல தண்ணி இருக்குது, அவளுக்கு அது வரைக்கும் தெரியல. ஆனால் ஏசப்பா கண்ணை திறந்த உடனே அவளுக்கு உண்டான ஊற்று கத்தர் அந்த இடத்த திறந்து வச்சுக்கிறது அப்போ தான் அவன் கண்ணுக்கு தெரியுது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரே இடத்துல தான் இருக்கா, ஆனால் அப்போ கண்ணுக்கு தெரியாத ஊற்று இப்போ ஏசப்பா கண்ணை திறந்த உடனே என்ன தெரியுது? அவளுக்கு ஒரு ஊற்று தெரியுது. இப்போ என்ன பண்ணுறா? துக்கத்தை மறந்துச்சு, வேதனை மறந்து போச்சு, போறா, தண்ணி எடுக்கிறா, குடிக்கிறா, தன் பிள்ளைக்கு கொடுக்குறா, பாத்திரத்தில் என்ன பண்ணிக்கிறா, தண்ணியால் நிரப்பிக்கிட்டு சந்தோஷமா புறப்பட்டு போறான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது எதற்கு அடையாளமா இருக்கு? முதலாவதாக என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய கண்கள் திறக்கப்படுமானால், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படுமானால், நமக்காக தேவன் திறக்கிற ஊற்றை நீங்களும் நானும் பார்க்க முடியும்.